சார் நீங்க? பார்த்தா தெரியல, யாருன்னு கேக்குற? நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், அதுக்காக ஒரு பொம்பளை தனியா இருக்கிற வீட்டுக்குள்ள இப்படி அத்துமீறி நுழையறதா? என்னடி லா பேசுற? என்ன டியா? மூஞ்ச பேத்துருவேன். எங்கடி அந்த 300 கோடி ரூபாய் பணம்? அந்த பணம் எல்லாம் என்கிட்ட இல்ல. அதான் கோட்டை என்ன ஜாமீன்ல விட்டுடுச்சுல. கோர்ட் ஜாமீன்ல விட்டுட்டா உங்ககிட்ட பணம் இல்லைன்னு ஆயிடுமா? இத பார், ஒரே ஒரு புல்லட், அதோட உன் கதை முடிஞ்சிரும். போலீஸ் என்கொயரி வந்தா தாதா மொட்டை கோபால் உன் வீட்டுல ஒளிஞ்சிருந்தான், அவனை சுடுறதுக்காக வெடிச்ச குண்டு உன்னை சாகடிச்சிருச்சுன்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏண்டி, எவ்வளவு தில் இருந்தா எங்க ஜேசி சின்னதுரை சாருக்கு தண்ணி காட்டுவ? 300 கோடி எண்ணி முடிக்கிறதுக்குள்ள உன் வாழ்க்கையே முடிஞ்சிருமே. பங்கு கேட்ட நக்கல் பண்றியாமே. இது சும்மா சாம்பிள், டெய்லி வருவேன். இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். ஒரு வாரம், ஒரே வாரம் போதும். அதுக்கப்புறம் கை இருக்கும், சாப்பிட முடியாது. கால் இருக்கும், நடக்க முடியாது. கண் இருக்கும், பார்க்க முடியாது. காது இருக்கும், கேட்க முடியாது. அது மாதிரி தான் 300 கோடி இருக்கும், அனுபவிக்க முடியாது. ஜேசி சின்னத்துறைய பகைச்சுக்கிட்ட உனக்கு இதுதான் கதி. வர்றேன். ஜேசி சின்னத்துறைய பகைச்சுக்கிட்ட உனக்கு இதுதான் கதி. என்ன நீலாம்பரி பலத்த யோசனையில் இருக்க? மரியாதையா வெளில போ. ஆனானப்பட்ட மாசிக்கே தண்ணி காட்டினவனா நீ எல்லாம் வெறும் தூசி. என்ன போலீஸ்காரன் அனுப்பிச்சு மிரட்டுறியா? என்னடி சொல்ற? நான் போலீஸ்காரன் அனுப்பிச்சேனா? போது நிறுத்து. என்ன நம்ப சொல்றியா? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற? அவன் உன் பேரை சொல்லிதானே என்ன அடிச்சான். போயா வெளிய போ. சொல்லுங்க என்னாச்சுன்னு. மேடம், என்ன பார்த்த உடனே அந்த நீலாம்பரிக்கு ஒண்ணுமே புரியல மேடம். நான் மிரட்டல ஒரு மாதிரி ஆடி போயிட்டா மேடம். ஜேசி சின்னதுரை சார் தான் உன்னை மிரட்ட அனுப்பிட்டாருன்னு சொன்ன உடனே அவ முகம் போன போக்க. நீ தான் என் பேர் சொல்லி அவளை மிரட்டினியா? எதுக்கு மிரட்டின? எதுக்கு அவளை மிரட்டின? சார் என்ன சார் இது? போலீஸ் ஸ்டேஷன், ஒரு யூனிஃபார்ம் ஆபீசர். அவ எதுக்கு என் பேரை யூஸ் பண்ணா? சார் இது நாங்க போட்ட டிராமா சார். டிராமாவா? நான் தான் சார் உங்களோட பேரை யூஸ் பண்ண சொன்னேன். என்ன உங்க பேரை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும். அது நான் சொல்லல. அது நான் செஞ்ச தப்பு. ஐ அம் சாரி சார். சாரி சொல்லிட்டு நீ போய்டுவ. ஆனா அவன் யூஸ் பண்ணது என் பேரை. ஆனா அது ஒரு நல்ல விஷயத்துக்கு சார். என்ன நல்ல விஷயம்? சார் நல்ல விஷயத்துக்கு பொய் சொன்னாலும் பரவாயில்லன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஆனா அதெல்லாம் நீங்க எங்க படிச்சு? சார் நீலாம்பரி கிட்ட இருக்கிற பணம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் சார். கமிஷனர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப கமிஷனர் சொன்னாரு, நீ யாரோட பேர் வேணா யூஸ் பண்ணு, ஆனா இந்த கேஸ் சால்வ் ஆகணும் அப்படின்னாரு சார்.
என் பேரை வேணா யூஸ் பண்ணி கூட அவரே சொன்னார் சார். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உங்களோட பேரை யூஸ் பண்ண சொன்னேன் சார். ஆனா உங்களோட பேரை யூஸ் பண்ணி பணம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நல்ல பேர் உங்களுக்கு தானே சார். அதுக்கு நீங்க மருதமலைக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார். நீங்க பாட்டு கை ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? சார் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வேணா கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க சார். என்னங்க என்னங்க சந்தியா சந்தியா என்னங்க என்னங்க என்னமோ என்னமா அப்பா எங்கம்மா போனாரு? ஐயோ அழக்கூடாது. சரி 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 என்னங்க 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 எங்க போறாரு இவரு? என்னங்க அக்கா எங்கம்மா போனாரு இவரு? தெரியலையக்கா, மாமா தான் குழந்தைய வச்சிருந்தாரு. பூஜையை முடிச்சிட்டு வந்து பாக்குறேன், பக்கத்துல தலைவலி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. எப்படி அழுது பாரு. சரி சரி நீ கொஞ்சம் பாத்துக்கோ. ஒண்ணும் இல்லடா. என்னங்க சரி சரி சரி, அழக்கூடாது. என்னங்க என்னங்க என்னக்கா, மாமா எங்கதான் போனாரு? தெரியலம்மா, வெளியில எங்கேயோ போயிருக்காரு போல இருக்கு. சொல்லு சித்ரா. எங்க இருக்கீங்க? ஏன் சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? கார்ல போயிட்டு இருக்கேன். கார்ல போயிட்டு இருக்கீங்களா? ஏங்க சொல்லிட்டு போக மாட்டீங்களா? நான் இங்க உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். இல்லம்மா, நீ பூஜையில இருந்த உன்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறதுக்காக தான் புறப்பட்டு வந்துட்டேன். ஏங்க நான் சாமி கும்பிட போறேன், கொஞ்ச நேரம் குழந்தைய பாத்துக்கோங்க தானே உங்ககிட்ட கொடுத்துட்டு போனேன். நீங்க பாட்டுக்கு பொறுப்பே இல்லாம சோபால போட்டு போயிட்டீங்க. எப்படி வீல் வீல்னு கத்துறா தெரியுமா? கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அதான் குழந்தை கீழே விழாம இருக்கிறதுக்காக தான் 2 பக்கம் தலகாணி வச்சுட்டு வந்தேன்ல. ஏன் அந்த தலகாணி எனக்கு வைக்க தெரியாதா? சந்தியா குளிச்சிட்டு இருக்கா, ஒரு 5 நிமிஷம் குழந்தைய பாத்துக்கோங்க தானே சொல்லிட்டு போனேன். நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க. ஃபோன் பண்ண பொறுப்பே இல்லாம பதில் சொல்றீங்க. தலகாணி வச்சிட்டு வந்து அதை வச்சிட்டு வந்தானே. அப்படி என்ன உங்களுக்கு பெரிய வேலை? கோட்டையை பிடிக்க போறீங்களா? கரெக்டா தாண்டி சொன்னேன். கோட்டையை பிடிக்க தாண்டி போறேன். கூடி சீக்கிரமே சிஎம் ஆகி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிக்க தாண்டி போறேன்.
மந்திரியா இருக்கும்போது எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, இன்னும் சிஎம்எல் ஆயிட்டீங்கன்னா எங்களை மறந்தே போயிடுவீங்க. தயவு செஞ்சு இந்த ஆசையில மண்ணள்ளி போடுங்க, அப்பதான் குடும்பத்துல சந்தோஷமா இருக்க முடியும். ஏய், முதல்ல உன் வாயில மண்ணள்ளி போடு. இந்த மாசி ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல இருந்து பின் வாங்க மாட்டான்னு உனக்கு தெரியாது? ஏய், எனக்கு புத்திமதி சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. முதல்ல போன வை. ரைட்டு. வேகமா போயா. என்னக்கா மாமா எங்க இருக்காரா? வெளியே போயிட்டு இருக்காரா பாருமா. ஒரு 5 நிமிஷம் குழந்தைய பாத்துக்கோங்க, பூஜையை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனேன். சோபால அப்படியே போட்டுட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்ப போன் பண்ணி கேட்டா கோட்டையை பிடிக்க போறேன், கொடியை பிடிக்க போறேன், எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவ்வளவு நாள் மாதிரியா? இப்ப இருக்கிறதே 3-4 பேரு, அதுலயும் இதே மாதிரி நடந்துக்கிறாரு. இவருக்கு எப்பதான் பொறுப்பு வருமோ? ஆமாக்கா, மாமா நடக்கிறத நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கும்போது உங்க மனசு எவ்வளவு பாடுபடுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா பிரியும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு என்னவோ இதெல்லாம் நம்ம குடும்பத்து மேல சாமி குத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காருக்கா, அவரை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல பரிகார பூஜை பண்ணா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன். பண்ணலாம்க்கா. என்னக்கா பண்ணலாமா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா எதையாவது பண்ணிதான்க்கா ஆகணும். ப்ளீஸ்க்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வேலையை முடிக்க மாட்டான்னு அவனுக்கு சந்தேகமா இருக்கா? அப்படி இல்லைண்ணே. பின்ன எப்படி? இல்லை, வந்து 1 வாரம் ஆச்சு, ரூம்லேயே தங்க வச்சுருக்கோம், இன்னும் வேலையை ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாருண்ணே. என்னைய நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? நான் அடிக்கிறது என்ன பாட புத்தகமா உடனே அடிக்கிறதுக்கு? கள்ள நோட்டியா? பொறுமையாக தான் பண்ணணும். பிரிண்டிங் மிஷின் எல்லாம் ரெடி பண்ண வேணாமா? மிஷின்லாம் அவர் பார்த்துக்குவாருண்ணே. மிஷின் आप तैयार करते हैं? मिशन हम तैयार कर देंगे, उसके बारे में साहब कुछ चिंता मत करिए. ஆனால் அவர் ஏற்பாடு பண்ணிக்கிறதா சொல்கிறாருண்ணே. हाँ जी. சரி, மெஷினை ரெடி பண்ணிடுவேன். அடிக்கிற கள்ள நோட்டை வாங்கிட்டு நல்ல நோட்டை கொடுக்கறதுக்கு பார்ட்டி நான் ரெடி பண்ணணும்ல. இன்னைக்கு தான் நான் டெல்லிக்கு பேசியிருக்கேன், நாளைக்கு தான் அவனுக்கு முடிவு சொல்லுவானுங்க. நாளை
கவர்ந்திடுதே பெண் பூவை பிறந்தது கருகி உதிர்ந்தது பெண் பூவை ஒளி பெற்று நிமிர்ந்திடுதே வானம் முந்தன் வாசல் வரும் வாழ்க்கை உன்னை தேடி வரும் காலடியில் பூமி வரும் உன்னிடலில் நீதி வரும் மழை பலம் உடைத்திடும் பகை வரை